வெந்து தனிந்தது காடு. ரெட் ஃப்ளவருக்கு தலைய போடு. முத்தம் குடுக்குற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல ட்ரிபிள் எக்ஸ் படமா? அந்த பொண்ணு யாரு? இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் வாத்தாங்கம்மாளன் பேசிட்டான்னு சொல்லி வாத்தாங்கம்மாளன் பேசிட்டான்னு சொல்லி அவர் பேசுனது தவறுதான். அவர் பேசுனது தவறுனா இதெல்லாம் வந்து சட்டசபையில பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, சட்டசபையில பேச மாட்டீங்களா? இதுல இங்கிலீஷ் படமா அது? அவர் யாரு? இப்ப சொல்ற சவால் விட்டு சொல்றேன், இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். நானே இந்த போஸ்டரை கொளுத்திடுவேன். புரியுதுங்களா? உலகத்தை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? படம் எடுங்க, வேணாம்னு சொல்லல. தமிழ் படத்துக்கு தமிழ்ல பேர் வைங்க. சரி, தமிழ் பேர் தான் வைக்க முடியல, இங்கிலீஷ்ல பேர் வச்சிருங்க. ஓகே, இதுல இங்கிலீஷ் படமா அது? அவர் யாரு? தமிழால் தானே? இது புரூஸ் லீ படமா? ஜாக்கி சான் படமா? அர்னால்டு படமா? முத்தம் குடுக்குற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல ட்ரிபிள் எக்ஸ் படமா? அந்த பொண்ணு யாரு? இன்னைக்கு இந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்க. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு சீர்காழான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சட்டசபையில பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, சட்டசபையில பேச மாட்டீங்களா? அன்னைக்கு இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் வாத்தாங்கம்மாளன் பேசிட்டான்னு சொல்லி வாத்தாங்கம்மாளன் பேசிட்டான்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசுனீங்களா? இந்த மாதிரி ரெட் ஃப்ளவர் அப்படின்ற ஒரு படத்துக்கு பேரை வச்சு இந்த மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? சொல்லுங்க சார், இது எந்த விதத்துல நியாயம்? இத சட்டசபையில பேசுங்க, ஒரு பத்திரிகையிலயும் பேசுங்க, ஆடியோ ரிலீஸப்பா பேசுங்க. அவரு மிஸ்கின் ஏதோ வாயில வந்தது ஏதோ பேசிட்டாரு. நான் அவர் பேசுனது சரின்னு சொல்ல வரல, அவர் பேசுனது தவறுதான். அவர் பேசுனது தவறுனா அப்ப இதுவும் தவறுதான். ஆமா, கரெக்ட். அவர் பேசுனது சரினா அப்ப இதுவும் சரிதான். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள், இன்னைக்கு நீங்க இந்தியாவுக்கு முதுகெலும்பா இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்களை தட்டி கேளுங்க. இப்ப சொல்ற சவால் விட்டு சொல்றேன், இந்த படத்தோட ஹீரோ யாரு? அவரு மிஸ்டர் விக்னேஷ். உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த ரெட் ஃப்ளவர் படத்தோட பேரை மாத்துங்க. அப்படி இல்லையா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். எந்த தியேட்டர்ல நடந்தாலும் ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ரெட் ஃப்ளவர் படத்தை இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி சீன்ல வந்தாங்க நானே இந்த போஸ்டரை கொளுத்திடுவேன். புரியுதுங்களா?